ஒரு தாத்தா சட்டை வேறு போட்டு வந்துட்டேன். மைக் ஆனில் இருக்கா? ஓகே. மாமா வீட்டுக்கு போனேன்டா. குளிச்சுட்டு சட்டை இல்லைன்னு அவர் சட்டையை போட்டு வந்துட்டேன். அசிமா இருக்கா? தலைலாம் கரெக்டாக இருக்கா? ஏய் சொல்கிறா, கோச்சில் எத்தனை வாட்டி பிரியாணி கொடுக்குறேன், இதையாவது சரி பண்ணி சொல்கிறேன் கதா. ஹலோ யோஸ், வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோர் மாமா. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாதமுனி தியேட்டர்னு ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது நம்ம பாடி பிரிட்ஜுக்கு முன்னாடி. அந்த தேட்டர் பக்கத்தில் ஒரு 20 இயர்ஸாக இருக்கிற ஒரு பிரியாணி கடையில் தான் இருக்கும். கன்ஃபார்மாக இந்த பிரியாணி நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்து எடுக்கல. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து எடுக்கிறோன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பாருங்கள், உள்ளே போய் பார்க்கலாம். காலியாக தான் இருக்குது. ஏன்னா காலியாக இருக்குது, கடை இருக்குன்ற 20 வருஷமாக காலியாக இருக்குன்ற ஒன்றும் எல்லாம் பேனிக் ஆகும்னா கடை வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இது மேலே தான் உட்காந்து சாப்பிட்ற இடம் முன்னாடி. அதான் இதெல்லாம் என்ன பூத் பங்களாவா? ஓகே. என்னென்ன மெனு இருக்குது என்ன எதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன். வாங்க வீடியோவில் போகலாம். கமான். Was born in a rage. From real to real, it felt too real. He was lost in his heart, found himself in his heart. பிரியாணி 10,000 packs, stadium pack, throw it back. 10,000 packs, this time the lights, camera, action. ஓகே, நமக்கு வந்து ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு பீஃப் பிரியாணி, ஒரு தவா கறி, ஒரு சிக்கன் 65 இல்லை பக்கோடா வந்து 80 ருபீஸ். இந்த குவான்டிட்டி வந்து 80 ருபீஸ். கொஞ்சம் கம்மியாக தான் நினைக்கிறேன். அதுதான் பிரச்சனையே. 110 கொடுத்து நீ என்ன வேணால் அள்ளிட்டு போகலாம். எதை எடுத்தாலும் 150 என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 110 எதை எடுத்தாலும் 110 தான். ஓகே, ஃபஸ்ட்டு பீர் பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. அதை பாருங்க, இது மின்ட்டு சட்னி வச்சு கொடுக்குறாங்க. புளியாந்தோப்பு மின்ட்டு சட்னி மாதிரி. ஓகே, எக்கு பிரியாணி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எடுத்து ஒரு போயிட்டு போவோம். எப்படி 20 வருஷம் கடை வச்சுருக்காருன்னு இப்போ தான் தெரியுது. இந்த பிரியாணி நல்லா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ப்ளைன் வெங்காயம், தயிர் பச்சடி இல்லாமல் ப்ளைன் வெங்காயம் கொடுக்குறது. இந்த புளியாந்தூர் பக்கம் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே ப்ளைன் வெங்காயம் தான் கொடுப்பாங்க. என்ன இப்போ பிக்கவே முடியுது, பிக்கவே இல்லை. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. வெந்தால் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டு தட்டுது வேறு லெவலில் இருக்குது. எவாக்கறி எப்படின்னு பார்ப்போம். இது இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அழுத்தவே முடியல. டேஸ்ட் வைஸ் ஓகே தான். நான் இன்னும் கொஞ்சம் வெந்து நல்லா இருக்கும். வந்து பீசஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பீசஸ் இருக்குது. அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? இது போவோம், சிக்கன் எப்படி இருக்கும் பார்ப்போம். சிக்கனும் பார்த்து நல்லா சூப்பராகவே இருக்குது. வேணும்னு விஷயம் இல்லை, எனக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. மசாலாலாம் சூப்பராக இறங்கி நல்லா ஜூஸியாக சூப்பராகவே இருக்குது. 2 பீஸு, இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சாப்பாடு, ஒரு எக்கு, அஃபோர்டபுள் ரேட்டு வைஸ் ஓகே தான். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்குது. பக்கோடா 80 ருபீஸ். நம்ம பக்கோடா
தவாக்கறி வந்து 50-50. கலர் எல்லாம் ஆட் பண்ணாமல் ஒரிஜினல் கலர் பக்கோடா சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து ரேட் எப்படி, குவான்டிட்டி வைஸ் எப்படி, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஓகே தான். நீங்கள் இந்த பக்கம் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதுவும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். டபரா இறங்கிட்டே இருக்குது, காலி ஆகிட்டே இருக்குது, கூட்டம் போயிட்டே இருக்குது. டைம் அரௌண்டு 1:45 ஆகிடுச்சு. 1:45 கூட்டம் இருக்குது. 12 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். 12 o'clock வந்தால் இன்னும் கூட்டமாக இருக்கும். நாங்கள் ஓகே, நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக நீ கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணலாம் ஒரு டைம். நல்லா இருக்கு. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடாது, எவ்வளோ நேரம் ஃபுல்லாக எடுத்து சாப்பிடு எல்லாத்தையும். நல்லா சொல்லக்கூடாது, நான் ஊத்திட்டே இருப்பேன். சாப்பிட்றா, நாய்க்கு போடுறது நன்றி உள்ள ஜீவனுக்கு போடுறது, அதனால தான் உனக்கு போடுறேன். சாப்பிடு. நன்றி உள்ள ஜீவன், நான் நன்றி உள்ள ஜீவன். நீ நன்றி உள்ள கரெக்டு, நீ நன்றி உள்ள ஜீவன் இல்லை எனக்கு தெரியும். நீ நன்றி கிட்டவன் கம்மியார். பீஸ் ஒன்று கீழே விழுந்துருச்சு, ஏன் இப்படி பண்ணி தின்னுட்டு இருக்கேன்? அந்த பெரிய பீஸை தின்ன வேண்டியது தானே. இதில் ஒரு இது என்னென்னா, ஆப்போசிட்டில் டிஎன்ஹெச்பி அந்த ஹவுசிங் போர்ட் பில்டிங், அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. தேவைப்பட யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வழி சந்திப்போம். அதில் டாடா, பை பாய்.